வாங்க வாங்க அன்பு செல்லங்களா, கண்மணிகளா, என் அன்புக்குரிய மகன்மார்களே, மகள்மார்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை இந்த புதிய நார் லோகோஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். என்னோட சேர்ந்து நமது ஸ்டுடியோ ஆடியன்ஸ், நமது அருமையான பிள்ளைகள், வாலிப மகன்மார்கள், வாலிப மகள்மார்கள், பிளஸ் நமது மதிப்புக்குரிய விசேஷ விருந்தினர் டாக்டர் ஜெனட் ஃபிரெட்ரிக் அவர்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் கடந்த சில வாரங்களாக இந்த கர்த்தருடைய சேனையில ஒரு யுத்த வீரன் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும், அதுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் அதனுடைய முடிவுரை, கன்க்ளூஷனை நாம் காணப்போகின்றோம். ஒரு கர்த்தருடைய சேனையில் இருக்கிற ஒரு யுத்த வீரன், அவனுக்கு என்ன இருக்க வேண்டும், அவனுக்கு டிசிப்ளின் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அந்த டிசிப்ளினுக்கு முக்கியமாக ஒரு கருப்பொருள் வசனமாக 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வசனத்தை மையமாக வைத்துக் கொண்டுதான் பல வாரங்களாக நாம் அதை பல கோணங்கள்ல பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளும் அவங்களுடைய இருதயத்தை திறந்து அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு இளைஞராக இருந்து கொண்டு அவர்கள் என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க, அப்ப இந்த காலத்துல வாழ்கின்ற ஒரு இளைஞன் அவன் எப்படி இவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த இறுதி காலத்துல கர்த்தருடைய சேனையில ஒரு யுத்த வீரனாக, எல்லாத்தையும் ஜெயிக்கிறவனாக, ஜெயம் கொள்ளுகிறவனாக அவன் திகழ முடியும் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு, சென்ற வாரம் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த கேள்வியிலிருந்து நாம் இன்றைக்கு தொடர போகின்றோம். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், போன வாரம் கேட்ட கேள்வி நினைவு இருக்குதா? ஓகே, பதில் சொல்ல ரெடியா? ஜென்ஸ் கிட்ட ஆரம்பிக்கலாமா, லேடிஸ் கிட்ட ஆரம்பிக்கலாமா? ஜென்ஸ். ஆல் ரைட், ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்களோ அதை பார்த்துட்டு அவங்க காப்பி அடிச்சு அதே மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்ல போறாங்க. ஓகே, சென்ட்ரல் இருக்கிற அழகான இளைஞன் சொல்லுங்க, முத கேள்வி என்னன்னு சொல்லுங்க. யோசேப்பால எப்படி பாவத்துல விழ முடியாம இருக்க முடிஞ்சது? வெல்ல முடியாம இருக்க முடிஞ்சது. கண்ணு மாதிரி வைராக்கியமாக நின்றார். அதான் கேள்வி. இந்த மிஸ் ஆஃப் ஆல் டெம்டேஷன், பல வகையில அவருக்கு சூழ்நிலைகள் எதிராக தான் இருந்தது, அவருக்கு சாதகமாவே இல்ல. ஒண்ணு, அவர் ஒரு வேலைக்காரன், அவரை வஞ்சிக்க, அவரை வீழ்த்த வைக்க வர்றது யாரு? எஜமானி அம்மா. இது நம்பர் 1. ரெண்டாவது, இவருக்கு துணைக்கு அங்க வீட்டுல யாருமே இல்ல, வேற யாரும் இல்ல, வேற எந்த அமலையும் இல்ல, வேற மற்ற ஒர்க்கர்ஸும் யாரும் இல்ல. இப்ப ஏதாவது ஒரு ஆபத்து அவசரம் வந்தா இவர் யாரை போய் கூப்பிடுவாரு? அம்மா தாயே காப்பாத்துங்கன்னு. யாரும் இல்ல, ஆல் அலோன். சோ இந்த 2 சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள் அவருக்கு விரோதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் எப்படி பரிசுத்தமாக அந்த பாவத்துக்கு எதிர்த்து நின்றார்? அதுக்கு என்ன காரணம்? இந்த காரணத்தை நாம் அறிய முடிந்தால், if you can find a solution to this his victory, உங்களுக்கு ஒரு ஆயுதம் உங்க கையில் இருக்குது. இப்போ அவரால் முடிந்தா உங்களால முடியுமா முடியாதா? you can do it. I mean, you can definitely do it. அவரும் உங்கள் வயசை போன்ற ஒரு இளைஞன், அவரால் முடிந்தா உங்களால முடியும், நிச்சயம் முடியும். சோ அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. யோசேப்பு இருந்த சூழ்நிலையில அவனுக்கு எல்லாமே நெகட்டிவா தான் இருந்தது, சுத்தி சரௌண்டிங் ஃபுல்லா நெகட்டிவா இருந்தது. அவன் அடிமேல அடிக்கப்பட்டிருந்தான். ஆனா அவனுக்குள்ள ஒரே ஒரு வைராக்கியம் இருந்தது. உலகமே நம்ம எதிர்த்தாலும், யார் நம்ம என்ன சொன்னாலும், அவனுக்குள்ள, அவன் உள்ளான மனுஷனுக்குள்ள அவனை பலப்படுத்துகிற ஆவியானவர் அப்ப இருந்திருக்காரு அவன்கிட்ட. அதே நேரத்துல ஏன்னா அவன் சொல்ல முடியும், அவனால உயிரே போனாலும் நான் அந்த வைராக்கியத்தோடு நான் வாழ்வேன்ற ஒரு நிச்சயத்தை கண்டிப்பா அவன் எடுத்திருப்பான். அந்த நேரத்துல ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்திருப்பான். சரி, ஆனா உயிர் போனாலும் நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிக்கணும்ன்ற அந்த நேரத்திலயா? அதுக்கு முன்பாகவே சரி, அந்த அவனுக்குள்ள அந்த விதை கண்டிப்பா இருந்திருக்கும். சோ இந்த தம்பி என்ன சொல்றாருன்னா,
அவரு யோசேப்பு வந்து ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாரு, நான் பாவம் செய்யக்கூடாது என்று. Okay, நீங்க சொல்லுங்க. கடவுள் அவர் கூட இருக்கிறாருன்ற கான்சியஸ் அவருக்கு இருந்திருக்கும். ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட். So he was always conscious That God is with of him. God's presence with him. Yes. ஸ்ரீமதி சொல்லுங்க. அவர் அந்த பார்த்த அந்த சொப்பனங்கள், அவரை உயர்த்த போற அந்த சொப்பனங்கள் வந்து அவரோட வாழ்க்கையில அது ஒரு கோலாவே இருந்திருக்கலாம். இது நல்ல பாயிண்டா இருக்குதே. ஆஹா, யாரும் இந்த மாதிரி சிந்திச்சிருப்பாங்களா? ஸ்ரீமதி தான். என்ன அந்த கோலை அவர் மெயின் பண்ணி அது போனதுனால கடவுளுக்கு பயந்து, கடவுள் நம்மள பேசி நம்மள கைவிட மாட்டார்னு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஒரு ராஜாவா உயர்த்தப்பட்டார். சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் சின்ன வயசுல பார்த்த அந்த 2 சொப்பனங்கள், சோ அந்த 2 சொப்பனங்கள் வந்து அவருடைய டெஸ்டினி. இதுதான் உன்னுடைய டெஸ்டினி, அது இந்த உயர்ந்த ஸ்தானம் உனக்கு இருக்குது, உனக்கு காத்து கொண்டிருக்குது. அதனால இந்த சின்ன சின்ன தவறுகளை செய்து நீ அதை இழந்துராத என்று அவர் வந்து அவருடைய பார்வை அந்த டெஸ்டினி மேல இருந்தது. அதனால தன்னை காத்து கொண்டார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அடுத்து அவருக்கு என்ன இருந்திருக்கும்னா, யார் பார்க்கலனாலும் கடவுள் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா அந்த இதை தான் அவர் இன்சுலேட் பண்ணி சொல்றாரு. சோ அந்த எண்ணம் வந்து அவர் சிறு பிராயத்துல இருந்து இருந்தனால கடவுள் என்னை பார்க்கறாரு, அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்யறது அப்படின்னு சொல்லி அதை விலைக்கு போறாரு. ஓகே, வெரி குட். நீங்க? ஒரே ஒரு இன்டென்ஷன் தான்யா, கடவுளுக்கு பிடிக்காததை நான் வாழ்க்கையில பண்ணவே கூடாது, அது எதுவா இருந்தாலும் சரி. அது ஒண்ணுதான் அவரோட பெரிய இன்டென்ஷனா இருந்துச்சு. சோ கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தது அவர்கிட்ட. ஆல் ரைட். ஆர்த்தி? Since Jacob was a righteous man, Jacob's son இல்ல, so he would have அவரும் obviously ரைச்சஸா இருக்கும். இல்ல அப்படி இல்ல, அவர் கூலிக்கு வளர்த்திருக்காரு, பிறந்தது பூனை ஆகுமான்னு சொல்ல வரீங்க? அப்படி வளர்த்திருக்கலாம்ல. ஓகே, குட், ரைட், நிச்சயமா இருக்கலாம். அடுத்து யாரு? மாயூரி? He was having a very close relationship with God. So he was always guided by him and always conscious of his presence. And since he was so close with God that his spirit overcame his flesh. And that is why he did not fall prey. அப்ப இந்த சின்ன வயசுல 17 இயர்ஸ்ல அவர் ரொம்ப க்ளோஸா தேவன்கிட்ட இருந்தார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அடுத்து? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஏன் இடறி போறாங்க அப்படின்னா, காடோட பிளான் என்னன்னு அவங்க வந்து சரியா அறிஞ்சிக்கிறதே கிடையாது. ஆனா யோசேப்பு அந்த 17 வயசுல காடோட பிளான், அவர் எதுக்கு வந்து நம்மள அழைச்சாரு, ஏன் வந்து இந்த இடத்துல என்ன கொண்டு வந்தாரு, அந்த பிளான் என்ன பண்ணாரு கம்ப்ளீட்டா அவர் தெரிஞ்சதுனால அந்த சின்ல அவரால் விழ முடியாம இருந்தது. அதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, சோஃபி? அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் டு சின் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? மேபி ஹி வாஸ் பிகமிங் ரெசிஸ்டன்ட் டு சின். ஏன்னா அவரோட பிரதர்ஸ் வந்து அவரை வந்து எஜிப்சியன்ஸ்க்கு வந்து when they sold him and he was immediately taken into the Pharaoh's office. He went in there. So maybe as they said, like அவர் கொஞ்சம் கொஞ்சமா he started seeing his growth and whatever God had a plan in his life as he saw his dreams and everything. So maybe it was coming forth to pass. அதனால maybe he was resistant to sin and he wanted to prove himself. எப்படி சொல்றது, கரெக்டா கர்த்தருடைய பார்வைக்கு நான் கரெக்டா செம்மையா நான் நடந்தேனாக்கா கர்த்தர் என்ன இன்னும் உயர்த்துவாருன்ற ஒரு இதுல மேபி he was like that. அதாவது அந்த அவருடைய எஜமான் வந்து அந்த இடத்துல அவரை வந்து வேலைக்கு வச்சாரு. அவருக்கு வந்து உண்மையா இருக்கணும், அவருக்கு வந்து கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய மனசுல வந்து ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தேவனிடத்திலயும் அவருடைய கோல், அந்த கோல் வந்து அவர் வச்சிருந்தாரு. அதனாலதான் வந்து அவரால் அந்த பாவத்துல விழாம இருக்க முடிஞ்சது. ஓகே, பேசிக்கலி ஆல் ஆஃப் யூ நல்ல நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இந்த பிள்ளைங்கள் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கருத்து சொல்லிங்க, which is very good. யாரும் இந்த மாதிரி சந்திச்சுக்க மாட்டாங்க. குட் பாயிண்ட் டு லுக் அட். என்ன? ஓகே, இப்போ நான் இந்த தம்பி சொன்ன ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு I want to just pause and sidetrack a little bit. Okay? I like அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் எடுத்துக்கொள்ள போறேன். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த காலத்து இளைஞர்கள் அவங்களுடைய அழைப்பு என்ன, அவங்களுடைய டெஸ்டினி என்ன, அவங்களுடைய லக்கு என்ன அறிந்திருந்தால், தெரிந்திருந்தால் அவங்க மேற்கொள்ள முடியும் சொன்னீங்களே. சோ என்னுடைய கேள்வி என்னவென்றால், why can't today's present youths with so many good meetings, with so many good ideas, with so many good things, why can't they use those ideas, with so many good things, why can't they use those ideas to become great? What is the reason? 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 What is the reason?
நிறைய ஆவிக்குரிய கூட்டங்கள் அங்கங்க எல்லா இடத்துலயும் நடக்குது. இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் கிறிஸ்டியனைஸ் ஸ்டேட். ரைட்டா? அது யூ கேனாட் டினை இட். தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் வேற எந்த மாநிலத்திலும் இல்ல. இட் இஸ் an undeniable fact. ஓகே, இவ்வளோ சௌகரியங்கள் இருந்தோம், வசதிகள் இருந்தோம், ஏன் நமது திருச்சபைகளை இருக்கிற இளைஞர்களால? நீங்க ஒரு சின்ன ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க எல்லாரும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதை பார்த்து கொண்டு வரீங்க. இந்தியால மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற நமது அன்பு இளைஞர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு வரீங்க. உங்க சார்பாக இவங்க எல்லாரும் இன்றைக்கு இங்க பேசிக் கொண்டிருக்காங்க. சோ என்னுடைய கேள்வி இதுதான், why a youth cannot know his destiny? இப்ப என்ன தெரியுமா, இங்க பதில் சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசிக்கணும். என்னவென்றால், நீங்க எல்லாரும் சொன்னதுல யோசேப்புக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இப்ப உங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் அவர் மாதிரி நம்மளால இருக்க முடியல? என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? நீங்க எல்லாரும் இப்ப பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறீங்க. அவரு அந்த வயசுல நிரம்பி இல்ல, லேட்டர் ஸ்டேஜ்ல இருந்தாரு, அந்த வயசுல இல்ல. அப்போ உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குல்ல? அட்வான்டேஜ் இருக்குது. நல்ல சர்ச் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ஸ் நடக்குது, ஆவிக்குரிய மீட்டிங் அங்கங்க எல்லா இடத்துலயும் நடக்குது, எல்லா இடத்துக்கும் போறீங்க வரீங்க, எந்த தடையும் இல்லல்ல. நம்ம என்ன கம்யூனிஸ்ட் தேசத்துல இருக்கிறோம்? எல்லாம் யூ ஹேவ் டோட்டல் ஃப்ரீடம். இவ்வளவு இருந்தும் வாட் இஸ் ஹோல்டிங் யூ பேக்? இன்றைய இளைஞர்களை வாட் இஸ் ஹோல்டிங் பேக்? என்ன, எங்க குறை இருக்குது, என்ன குறை இருக்குது? ஓகே, சொல்லுங்க. மேஜர் குறை என்னன்னா, ஆண்டவருக்காக வெயிட் பண்ணா எங்களுக்கு பொறுமை இல்ல. பொறுமை இல்ல, காத்திருக்க பொறுமை கிடையாது. என்னோட அழைப்ப நானே ஆண்டவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவல் இருக்கு. பட் என்னால பொறுமை கிடையாது. நானும் எவ்வளவு நாள் காலைல ப்ரே பண்ணுவா, ரொம்ப மணி நேரம்லாம் கிடையாது, மினிட்ஸ் தான் ப்ரே பண்ணுவோம், அவ்வளவுதான். எப்பயாச்சும் வெளிப்படுத்துவாரு. அன்னைக்கே வெளிப்படுத்தணும், இன்னைக்கு இந்த நிமிஷமே எனக்கு வேணும் அப்படின்னு நான் உட்கார்ந்ததே கிடையாது. சோ முக்கியம் பொறுமை இல்ல ஆண்டவருக்காக. சோ அவர் எப்ப வெளிப்படுத்த வேணும் அவருக்கே தோணுதோ அப்ப அவர் வெளிப்படுத்தட்டும். அப்படியா? ஓகே. நம்ம ஆண்டவர் சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதோட நம்மளோட சாய்ஸ முன்னாடி வச்சுட்டு இதுல எதை சூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம அதிகம் மட்டும் ப்ரேயர் பண்றோமே தவிர அவரோட சித்தத்துக்காண்டி வெயிட் பண்ணி நீங்க மாத்திரம் இல்ல, பெரியவங்களும் செய்யறாங்க. நம்ம யாரும் அதுக்காக வெயிட் பண்றது இல்ல. நம்ம ஒரு கோல் செட் பண்ணிக்கிறோம், இதுலதான் போனோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆண்டவரே உம்முடைய சித்தம் இதுவா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதுல போனோம், உம்முடைய சித்தத்தை அப்புறமா சொல்லிக்கிறேன், உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம சாய்ஸ் கொண்டு போய் முன்னால வச்சுக்கிட்டு இது ரெண்டுல நீங்க ஒன்னு சூஸ் பண்ணி சொல்லுங்க. கரெக்டா? ஓகே. இங்க we are actually blinded by what the world has to offer us. There are too many opportunities. The same way so many number of meetings are taking place, same way the world has so much to offer you. You are seeing that, you're getting sidetracked, you're not concentrating on the spirit much. நாம என்ன பண்றோம்னா, இப்ப கடவுளுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறதுக்கு it will take time. You have to be patient. we are very impatient. நம்ம இன்ஸ்டன்ட்டா நமக்கு எது கிடைக்குதோ we go for that. So whatever the world gives you, whatever pleasure you like, the world is having, so you go for that. That is why we are unable to overcome our obstacles. Okay. சொல்லுங்க ஸ்வீட்டி. ஹோலி ஸ்பிரிட்டோட வேர்ட்ஸை டிசைன் பண்ண தெரியல. டிசைன் பண்ண தெரியல. சப்போஸ் இப்போ ஒரு வார்த்தை கடவுள் சொல்றாருன்னா, if it is according to my will I'll take it up. If it is not according to my will, நான் என்ன கன்க்ளூஷன் வந்துருவேன்னா, இது ஹோலி ஸ்பிரிட் பேசல, நானா நினைச்சுக்கிறேன் அப்படின்ற கன்க்ளூஷன் நான் வந்துருவேன். ஓகே. இங்க கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூணுத்தையும் விட்டு வெளியே வர மனசு வரல. அதுலயே இருக்கு, ஊன்று இருக்க சுகமா இருக்கு. சோ மனசு வர மாட்டேது. ஓகே. அடுத்து அதாவது அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நமக்கு அந்த பாவங்கள் நம்மள தொடர்ந்து பிடிச்சு கொண்டே இருக்குது. நம்ம அந்த பழைய பாவங்களை விட்டு வர வேண்டிய மனசு நமக்கு வர மாட்டேங்குது. ரெண்டாவது என்னன்னா, அந்த பொறுமை நமக்கு இருக்க மாட்டேங்குது. தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த அவருடைய வார்த்தைகளை சொன்னாங்க, பொறுமை இல்ல. கொடுங்க நம்ம ஸ்ரீமதி சொல்லுங்க. நம்ம பொறுமை இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கடவுளே நம்ம கிட்ட பாசிசங்கள் மூலமா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம கேக்குறோம், கொஞ்ச நாள் பரிசுத்தமா இருக்கும், பட் மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது அப்படி மறுபடியும் நம்ம பாவத்துல விழுறதுனால மறுபடியும் எதுக்கு நம்ம போயிட்டு ப்ரே பண்ணணும்ன்ற ஒரு தாட் எல்லாருக்குமே தோணும்.
ஸோ ப்ரேயரான்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே வரும். ஸோ அதனால நம்ம கிட்ட பொறுமையும் இல்ல, அது வார்த்தை கேட்கிற ஒரு அளவுக்கு இதுவோ கிடையாது. ஓகே ஆர்த்தி. லேசினஸ். இங்க யாரா சொல்ல வேண்டியது இருக்குதா? இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு யங்ஸ்டர் ஆகும்போது நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த ஃப்ரீடம்ல நம்மள யார் கேட்க போறா, நம்ம யார் நம்மள பார்க்க போறா அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல வந்து விழுந்து போறோம். அதுதான். ஓகே, சமரியில வந்து மேடம் சொல்லுங்க. நீங்க வந்து நல்லா உங்களுக்கு நல்ல யூத் பாரங்கள் இருக்குது, நல்ல யூத் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன பாக்குறீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல? அது இம்பார்ட்டன்ஸ் பிரையாரிட்டைஸ் பண்ணணும் அங்கிள். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யூத் வந்து இந்த வேர்ல்ட்லி பேஷன்ஸ் கோல்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அந்த தம்பி சொன்ன மாதிரி கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு காத்திருப்பு, இது ரெண்டுமே இல்ல. ஆர் ரொம்ப மினிமலா இருக்குது. ஒரு 5 minutes 10 minutes அப்படி வெயிட் பண்றாங்க. சோ அதுல வந்து ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு அவங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இந்த வேர்ல்ட்ல எப்படி நம்ம ஷைன் பண்ணலாம், எப்படி வரலாம் அப்படின்றது தான். ஏன்னா இந்த வேர்ல்ட்ல எல்லாமே ஃபாஸ்டா நடக்குது. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இட் டேக்ஸ் டைம். யூ நீட் டு பில்ட் அப் பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ் அவங்க கிட்ட இல்ல. பேசிக்கலி பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல. யோசேப்பையா பாத்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது, அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அதனால இந்த லஸ்ட் எல்லாம் அவரால் டிஃபீட் பண்ண முடிஞ்சது. இவங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து ஒன்லி தி வெயிட் ஆன் த லார்ட் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சோ அப்படி இல்லாததுனால இதுலதான் அவங்க ஃபால்டர் பண்றாங்க. ஓகே, எல்லா பிள்ளைகளும் நம்முடைய விசேஷ விருந்தினரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. வாட் we are going to now, we are going to go for a short little break. இந்த பிரேக் நேரத்துல திரையில நீங்கள் பார்க்கிற இந்த மின்னஞ்சல் narlogos@angeltv.org, அதுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை எழுதும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எழுதும் உங்கள் கருத்துக்களை நமது வெப்சைட்ல இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக போஸ்ட் பண்ணப்படுகிறோம். We'll be back after a short break. வாங்க எனக்கு அருமையானவர்களே, மீண்டுமாக இந்த நார் லோகோஸ் நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். சென்ற பிரேக்ல நமது அருமையான பிள்ளைகளும் நம்முடைய விசேஷ விருந்தினரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. இந்த காலத்துல இப்போ இருக்கிற இளைஞர்களால ஏன் அன்று வாழ்ந்த யோசேப்பை போல பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை என்ற கேட்ட கேள்விக்கு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்கள் இருந்து இப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. ஓகே, நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். மை கொஸ்டின் ஸ்டில் இஸ், ஓகே, இப்போ நம்ம மேற்கொள்ள முடியல, அது செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம், நீங்க எல்லாரும் சொன்னீங்க, ஃபைன். பட் இப்போ உங்களுக்கு தான் நல்ல ஸ்பிரிச்சுவல் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய டீச்சிங் புக்ஸ் இருக்குது, நல்லா உங்களுக்கு யூத் ரிவைவல் மீட்டிங்ஸ் நடக்குது, அங்கங்க நடக்குது, நல்ல காட்லி ரோல் மாடல்ஸும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தும் why are the youth still struggling with sin? ஏன் உங்களால விட முடியல? அதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு ரூட் காஸ் ஒன்னு இருக்கணும்ல. அந்த ரூட் காஸ் என்ன? அதை தான் இப்போ உங்களை நான் திசை திருப்புறேன். அந்த ரூட் காஸ்க்கு நேரம் உங்களை நான் திருப்பி விடுறேன். If you can find the answer to the root cause, அதை போட்டு இப்போ உடைக்கணும். அதை உடைச்சிட்டா நீங்க மாத்திரம் இல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு இளைஞரும் will be set free. So what is the root cause? அது சொல்லுங்க எனக்கு. ரூட் காஸ் என்ன? நீங்களாம் கெட் ரெடி பண்ணுங்க. ரூட் காஸ் என்ன? The way things are there for us to refer to, have guidance and all that, I feel Satan is taking extra measures to come and spoil that. Okay, அது ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே, சொல்லுங்க. நானும் என்னோட காலேஜ் டேஸ்ல ஆண்டவரை பத்தி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாமே நம்ம ஆண்டவரை பத்தி இல்ல ஒரு கிறிஸ்டியானிட்டி பத்தியோ பயப்படுறது பெரிய விஷயம் தெரியுமா? இவங்க பேசுவாங்க பேசிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். இது ஒண்ணுதான் சர்ச்சுக்கு கூப்பிட்டுருக்கேன், இன்வைட் பண்ணிருக்கேன், எல்லாத்தையுமே பண்ணிருக்கேன். இதெல்லாம் உட்கார முடியாது, 2 நாள் 3 hours 4 hours யாரா உட்காருவா? வா போய் விளையாடலாம், பீச்சுக்கு போலாம், பார்க்குக்கு போலாம், அங்க போய் உட்கார்ந்திருக்கலாம், அங்க போய் உட்கார்ந்திருக்கலாம், அங்க வந்து உட்கார முடியாது. அங்க வந்து உட்கார முடியாது. ஓகே,
அப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர மாட்டேது? அப்ப அங்க நம்ம சபைகள் என்ன தப்பு நடக்குது, என்ன குறை இருக்குது? ஓகே, சொல்லுமா. நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் கிடையாது. ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இல்ல. ஓகே, நம்மளே பிசாசுக்கு இடம் கொடுக்கற மாதிரி ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட். அது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சர்ச்சஸ் எதுவுமே மாறி வரல. யூத் மேல அக்கறை கட்டல. அவங்க அந்த ஓல்டன் ட்ரெடிஷன்ஸே ஃபாலோ பண்ணிட்டு வரனால இப்போ உள்ள ஜெனரேஷன் அவன் அந்த காலத்துல வந்து ஒரு செல்போன் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்றானா அந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணி யூத்ஸை வந்து இழுக்க மாட்டிக்காங்க. அது ஒரு அதுக்குன்னு என்ன எல்லா பாஸ்டர்களும் வந்து உட்கார்ந்து எல்லாம் அவங்க சர்ச்சில் செல்போன் எல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லவா முடியும்? நான் செல்போன் யூஸ் பண்ண சொல்ல, இப்போ உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கும் போது லைக் ஒரு மியூசிக் எலாபரேட் பண்ணுங்க. ஒரு மியூசிக், ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக். இப்போ லாட் ஆஃப் பீப்புள் வந்து அவன் சினிமா மியூசிக்கு தான் அதுல இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாதிரி. ஏன் நம்ம கிறிஸ்டின் இதுல நல்ல இன்ட்ரெஸ்டடா மியூசிக், அந்த மாதிரி மியூசிக் வந்து கிறிஸ்டின் ஃபீல்ட்ல ஒருத்தவங்க வந்து டியூன் பண்ணாங்க, கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா இது என்னப்பா இப்படி இருக்குது, ஆடிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற, இது ஒரு நல்ல கிறிஸ்துவ பையனுக்கு அழகு இல்ல, அந்த மாதிரி சொல்லி வந்து தட்டி கழிச்சிருவாங்க. அந்த காலத்துல உள்ள மாதிரி சும்மா இப்படி கை தட்டிட்டு அந்த மாதிரி இருக்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. பட் இப்போ உள்ள யூத்ஸை வந்து நம்ம இழுக்கிறதுக்கு, அவங்களை நம்ம வழி கொண்டு வர்றதுக்கு நம்மளும் கொஞ்சம் அவங்க வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொல்றேன். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்ல ஒரு கருத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஓவராவா இந்த பக்கம் போயிடக்கூடாது. there should be a fine line. ஓகே, ஓவராவே சினிமா மியூசிக்கை எம்ப்ரேஸ் பண்ணக்கூடாது. லைவ்லியா இருக்கணும். நம்ம சர்ச் வர்ஷிப் நல்லா லைவ்லியா இருக்கணும். அதை நான் அக்ரி பண்றேன். ஆனால் நம்ம வந்து முழுசா அதை அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அதுல வந்து சாத்தனுடைய அபிஷேகம் ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அதை முழுசா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் மாத்தணும். ஆனால் முழுசா அந்த பக்கம் போயிடக்கூடாது. அப்ப அந்த ஃபைன் லைனை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. சொல்லுமா. Sometimes it's because of lack of faith, uncle. When we lack faith, இப்போ நம்மளால முடியும்னு நம்ம அந்த இது வைக்காம, as she said, determination இல்ல, அது இல்லாம விசுவாச குறைவு. We can overcome anything through the Holy Spirit. அப்போ நம்மளுக்கு வந்து Holy Spirit ஒரு சில வாட்டி he lets us go. அப்படின்னாக்கா ஒரு he lets the rope free and he tells you go till a certain point, but then he's there at the end. He's waiting for us. We go forward but suddenly we fail. We think no, we cannot overcome it. அப்படின்ட்டு நம்மளோட faith நம்ம லூஸ் பண்ணும்போது we are not able to overcome that trial or the temptation. ஓகே, ஒரு அவேர்னஸ் இல்ல. ஓகே ஆர்த்தி. Probably sometimes நம்ம சின்னோட அந்த only the basic part of sin வந்து கழுவப்படுது, but அந்த root, the depth of what the sin is within the human beings is not kind of washed. So அதுக்கு நம்மள லீட் பண்ணல. ஓகே, அவங்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஆவிக்குரிய ஏற்றம் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இடையில அவங்க வந்து டிசீவ் பண்ணப்படுறாங்க. ஆனா அவங்க எப்ப வஞ்சிக்கப்படுறாங்கன்னு அவங்களுக்கு அறியாம இருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் திங், அவங்க ஆவிக்குரிய லைன்ல இருந்தாலும் அவங்க பியர் குரூப்ஸ் வந்து அவங்க பியர் குரூப்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்றதுனால அவங்க அதுல விட்டு வெளியே வர முடியாம மறுபடியும் வெளியே வந்தாலும் மறுபடியும் உள்ள இழுக்கப்படுறாங்க. ஓகே, இது நல்ல பாயிண்ட். சோ வாட் இஸ் த புல்? பியர் குரூப்ஸ் புல் பண்ணதுல அப்ப ஏன் the church pressure is lesser than the pull of the world pressure? Most of the times youth na college school, we don't go to church every day. Exactly. Okay, இந்த பாயிண்ட் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீங்களா என்ன சொன்னீங்களோ, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன இருக்குதா, அதுதான் இப்ப இவங்க டச் பண்றாங்க. லாஸ்ட் எபிசோட்ல அல்பா ஒமேகா மாதிரி லாஸ்ட் எபிசோட் டச் பண்ணிருக்காங்க. தயவு செய்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. they are spending more time with the world, that's why the pull is stronger அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்போ அந்த கேள்வி இன்னும் நமக்கு பதிலளிக்கப்படவில்லை. So what is the root cause? பல பேர் உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் சொல்றீங்க, மேலோட்டமா தான் அது எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நல்லதுதான், அது நான் கெட்டது நான் சொல்லல. ஸ்டில் அது போய் கரெக்டா டச் பண்ண மாட்டுது. அது ஒன்னும் ஒரு படிக்கல்லா தான் இருக்குது மேல எப்ப போக போக. பட் இட் இஸ் நாட் ஹிட்டிங் த புல்ஸ் ஐன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜாக் பாட்டை போய் தொட மாட்டுது. அது என்னவா இருக்கும்? இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். I want you to think before we go for the next break. I want you to think. Audience, viewers, நான் சொல்ல போகும் இந்த உதாரணத்தை நீங்கள் நல்லா கொஞ்சம் சிந்திச்சு
இந்த பிரேக் நேரத்துல எனக்கு ஒரு பதில் சொல்லணும். எப்படி சொல்றது யோசிக்கிறீங்களா? அது அப்புறம் நான் சொல்றேன். ஓகே, என்னவென்றால் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஹிமாலயாஸ் கலிம்போங் என்ற ஊருக்கு 1986 ஊழியத்துக்கு போனேன், அக்டோபர் மாசம். அப்போ எனக்கு ஏற்பாடு பண்ண முதல் கூட்டமே ஒரு வாலிபர் கூட்டம். எனக்கு வாலிபர்கிட்ட பேசவே தெரியாது. ஐ எம் a ஜெனரல் கிரவுட் ஸ்பீக்கர். எனக்கு அப்படியே விறுவிறுத்து போச்சு. இந்த வாலிபர் போய் என்னத்த பேசுறது? அவங்க ஒரு கோணத்துல பார்ப்பாங்க, நம்ம ஒரு காவியெல்லாம் போட்டுட்டு போய் வந்து நிக்கிறோமா, நம்மளை பார்த்தாலே ஊன்னு கொரட்டை விட ஆரம்பிப்பானுங்க. எனக்கு மூட்டப் ஆயிருச்சு. போய் நல்லா 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைங்கிட்ட நம்ம என்னத்த பேச போறோம், ஒன்னும் புரியலையே. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு செய்தி கொடுத்தாரு. ஓகே, திஸ் இஸ் வாட் யூ ஷுட் ஸ்பீக். ஸோ அது போய் அந்த 3 நாள் மீட்டிங்ல அந்த செய்தியை நான் கொடுத்தேன். கொடுத்த பிறகு 3 நாள் மீட்டிங்ல 3வது நாள் அந்த சபையில இருக்கிற அவ்வளவு வாலிபர்களும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னவென்றால், அது வந்து ஒரு பெந்தகோஸ்த சபை. ஓகே, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர்ஸ். அது வந்து ஒரு பெந்தகோஸ்த சபை. பாயிண்ட் நம்பர் 2, அதுல இருக்கிற அத்தனை வாலிபர்களும் they were born and brought up in the church. அந்த வாலிபர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு average age வந்து 22. So which means for 22 years they were in the church, but they were not born again, they were not filled in the Holy Spirit. Why? இதை நீங்களா யோசிங்க. ஓகே, ஆனா this is not my question. my question என்னன்னா, இப்ப நான் நடத்தின மீட்டிங்ல ரட்சிக்கப்பட்டாங்களா, பரிசுத்தான அபிஷேகம் பெற்றாங்களா? மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு 2 வருஷம் கழிச்சு திரும்ப அதே ஊருக்கு போறேன். பெரிய கன்வென்ஷன் நடக்குது. அதே ஊரு, அதே சர்ச் பாஸ்டர் அழைக்கிறாரு. ஆனா கன்வென்ஷன் இப்ப சின்ன சர்ச்ல இல்ல, பெரிய ஓபன் கிரவுண்ட்ல நடக்குது. ஒரு 1000 பேர் கூடியிருக்கிறாங்க. இட்ஸ் a small hill station. So one day was a youth meeting, special day. இப்ப எனக்குள்ள கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, சரி நம்ம யூத் கிட்ட பேசலாம் அப்படின்னு. இப்ப நான் யூத்துக்கு அந்த மீட்டிங் முடிச்சிட்டு ஆல்டர் கால் கொடுக்கறேன். கண்ணு திறந்து பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்பதாக எந்தெந்த வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றார்களோ அத்தனை பேரும் வந்து இப்ப நிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவங்க ஏன் வந்திருக்காங்க? எல்லாம் ஓகே ஆச்சா, நான் பேசுறவங்களுக்கு புரியலையோ நினைச்சுக்கிட்டு எல்லாம் போ சொல்லிட்டேன். ஒரு இன்டர்பிரேட்டர் தப்பா சொல்றாப்புல இருக்கு. ஏன்னா நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், நெப்பாளியில அதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. சரி நம்ம கொஞ்சம் நல்லா சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இப்ப பல டிரான்ஸ்லேஷன் வாசிச்சேன்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம் பண்ணிட்டு நிறுத்தி நிதானித்து யூகேஜி ஸ்டாண்டர்ட்ல பேசுறேன். ஆல்டர்கால் கொடுத்தா திரும்ப அதே வாலிபர்கள் எல்லாம் வர்றாங்க. ஐ வாஸ் ஷாக். வை? சரி, இது 88 முடிஞ்சுச்சா, அடுத்து 90ல இதே மாதிரி ரிப்பீட் ஆனிச்சு. The same set of youths were coming in the altar call. Why? This was a big question inside me. Why? இப்ப 1978ல நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இன்ன வரைக்கும் நான் திரும்பி பார்க்கல. ஏன் இவங்கெல்லாம் திரும்பி பார்க்கறாங்க? What is the reason? இப்ப நீங்க சொன்ன பல கருத்துக்கள் வந்து இதுக்கு காரணம் காட்டலாம். ஆனா அது வந்து ஒரு வீக் ஆர்கியூமெண்ட். ஓகே, அக்செப்டட் தான். இருந்தாலும் இட் இஸ் நாட் அ வெரி கிரேட் ஸ்ட்ராங் புல் ஃபேக்டர். அப்ப ஒரு கிரேட் ஸ்ட்ராங் புல் ஃபேக்டர் இல்லைன்னா வாட் இஸ் புல்லிங் them down? This is my question. இதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லுங்க. அதாவது சரியான சத்தியம் வந்து அவங்களுக்குள்ள வேறுண்டு இல்ல. அப்ப நான் சரியா பிரசங்கம் பண்ணலன்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க சொல்லிட்டு இல்லையா, அதாவது நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்துட்டு அவங்கள வந்து ஆல்டர் கால் பண்ணி அவங்கள வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வழி நடத்துறதுக்கு வந்து சரியான சத்தியங்கள் இல்லாம இருந்து. ஓகே ஓகே, சொல்லுமா. கம்ப்ளீட் சரண்டர் இல்லாம இருக்கும். வெரி குட் பாயிண்ட். அப்ப அவங்க ஆல்டர் கால்க்கு வந்தது சும்மா மாயவளமா?
அந்த டைம்ல சரண்டர் பண்ணிருப்பாங்க பட் சர்டன் திங்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு சஸ்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க கம்ப்ளீட் சரண்டர் இருந்திருக்காது. ஓகே, வேற ஐயா மெடிக்கல்ல வந்து ஒரு ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி நீங்க மெசேஜ் கொடுத்த நேரத்துல அந்த டைம்ல வந்தவங்க அந்த டைம்ல அவங்களுக்கு எகென்ஸ்டா இருந்த அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு எகென்ஸ்டா இருந்திருப்பாங்க, அந்த பலமா இருந்திருப்பாங்க. மறுபடியும் அதோட அதிகமா அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட அந்த டொமினியன் அதிகமா இருக்கும்போது இவங்களால இந்த பவரோட சஸ்டெயின் பண்ண முடியல. சோ நீங்க மறுபடியும் போகும்போது நீங்க இன்னும் பிரஷர் அதிகமா தர வேண்டியிருந்தது. சோ மறுபடியும் போகும்போது அதே அவங்க சஸ்டெயின் பண்ண முடியாதனால மறுபடியும் இன்னும் அதிகமா கொடுக்கும்போது டே பை டே அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு நம்ம இங்க கொடுக்கும்போது கவுண்டர் ஃபோர்ஸும் அங்க அதிகமா வந்துட்டே இருக்கு ஈவில் ஸ்பிரிட்ல இருந்து. ஓகே, வேற எனிபடி ஃப்ரம் திஸ் சைட்? ஸ்ரீமதி, மனசு துடிக்குதுல சொல்லணும்னு சொல்லுங்க. இப்போ அவங்க வந்து இந்த மீட்டிங்ல பரிசுத்தாவியான நிரப்பப்பட்டது வந்து அணியோட அவங்க முடிஞ்சிருக்கலாம். பட் மறுநாள் வந்து அவங்க சாதாரண ப்ரே பண்ணி ஹோல் ஸ்பிரிட்ல நிரம்பாம இருக்கலாம். ஆனா நம்மளோட பைபிள் என்ன சொல்லுன்னா விளக்கு திரி அணையாம எண்ணெய் ஊத்திட்டே இருந்தாதான் அந்த விளக்கு எரியுன்ற மாதிரி நம்மளோட இதுலயும் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணதான் நம்மள அதுல வந்து வெளியே வர முடியும். டோட்டலா ஆர்த்தி சற்று முன்பு சொன்ன அந்த கருத்தோட தான் நீங்க டச் பண்றீங்க. வேற ஏதாவது? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணி குடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, ரைட். ஆனா அந்த படிக்கட்டை விட்டு அவங்க இறங்கி போகும்போது அவன் எங்க போறான்னா வேர்ல்டுக்குள்ள தான் போறான். திருப்பி அவன் ரொட்டைனோட லைஃப்ல தான் போறான். சோ திருப்பி அவன் பஸ் ஸ்டாண்டு போகும்போது அந்த பொண்ணை பாக்குறான். சோ வந்து அவன் ஃபர்ஸ்ட் பார்க்க வேணாம் தோணும். சோ பார்த்தா என்ன தப்பு, அப்படிதான் திருப்பி என்ன பண்ண அவனுக்கு வரும். சோ இது வந்து என்னது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அவரு சொல்லிட்டாரு, அவர் வந்து பரிசுத்தவான அவர் பண்ணுவாரு, பட் நம்மளால அது பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் வரவனே பிசாசு உள்ள வந்துடும். அந்த இடத்துல வந்து அவன் விழுறதுக்கு வாய்ப்பு. சோ ஃபர்ஸ்ட் இந்த இதுல மத்த இடத்துல பர்சனலான இதுல அவனால ஈஸியா விழுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஓகே, எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான பிள்ளைகள் ஒரு நல்ல சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திங்க. ஒரு சின்ன குட்டி பிரேக்கு நம்ம போக போறோம். வந்த பிறகு இதுக்கு உண்மையான தீர்வு தான் என்ன, இளைஞர்கள் எப்படி விடுதலை அடைந்து இனி இப்படிப்பட்ட எந்த பாவங்களும் அவங்களை மேற்கொள்ளாமல் இருக்க முடியும் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். வில் பி பேக். வாங்க எனக்கு அருமையானவர்களே, மீண்டுமாக இந்த நார் லோகஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம பார்ப்போம், கேட்போம். இந்த அருமையான பிள்ளைகள் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஏன் முடியவில்லை என்ற கேட்ட கேள்விக்கு அவங்களுடைய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அது எப்படிலாம் உங்களை பிடிச்சி இழுக்குது, தடுக்குது, என்ன தடைகள் இருக்குது என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். வீட்டில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க இப்பொழுது திரையில பார்க்கின்ற இந்த மின்னஞ்சல் விலாசத்துக்கு narlogos@angeltv.org எழுதி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுதுமாறு அன்பு இளைய வாலிப மகன்மார்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, சோ வாட் இஸ் த மிஸ்ஸிங் லிங்க்? ஏதோ ஒன்று சின்ன ஒன்று குறையுத, ஏன் வந்து நிக்க முடியல? வாட்ஸ் த ரீசன்? இப்ப நீங்க வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அட்வான்டேஜஸ் இருக்குல்ல, பழையப்பட்ட காலத்துல இல்லாத அட்வான்டேஜஸ்லாம் இப்பொழுது இருக்குது. இப்ப யோசேப்பை யார் கைட் பண்ணா? அவருக்கு அங்க பாஸ்டர் இல்ல, யாருமே இல்ல. அப்ப எப்படி அவரால் ஸ்டேட் பாஸா நிக்க முடிஞ்சிச்சு? ஏன் இப்ப நமக்கு இவ்வளவு வசதிகள் இருந்தோம், இப்ப அவர் கையில பைபிள் இருந்துச்சா? இல்ல. உங்க கையில பைபிள் இருக்குது, ஒண்ணுக்கு 2 பைபிள் இருக்குது வீட்டுல இருக்குல்ல. இப்ப அவருக்கு பாஸ்டர் இருந்தாங்களா? இல்ல. உங்களுக்கு இருக்கிறாங்களா? இருக்கு. அவருக்கு வந்து பிரைஸ் சாங்ஸ் இல்ல, உங்களுக்கு இருக்குதா? பிரைஸ் வர்ஷிப் எத்தனை சிடி வீட்டுல வச்சிருக்கீங்க? ஓகே. அவருக்கு வந்து ஆவிக்கிற புஸ்தகங்கள் இருந்துச்சா? இல்ல. உங்களுக்கு எல்லாமே இருக்குல்ல. இப்ப இவ்வளோ வசதிகள் இந்த காலத்து இளைஞர்களுக்கு இருக்குது. Okay, let's forget about non-Christian youths. Let's talk about Christian youths. Okay? அவங்கள விட்டுருவோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இன்னும் மோசமா இருக்கிறான்ல. ஓகே, நமக்குள்ளே இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கும் பொழுது வெளியில ஒன்ன பத்தி ஏன் பேசிக்கிட்டு? So let's keep them aside. இப்ப வேற சாப்டருக்கு வச்சுக்குவோம். இப்ப நம்ம வீட்டு விஷயத்தை மொத்தம் பேசுவோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது judgment begins in the house of God first. First Peter 4:17 நியாய தீர்ப்பு
தேவனுடைய வீட்டில் முதலில் தூங்கவும். அப்ப தேவனுடைய வீடு, அப்ப வீட்டுல இருக்க குறைபாடுகளை பத்தி பேசுவோம். வாய் கிளம்பி இவ்வளோ வசதிகள்லாம் இருக்குதுல்ல, இவ்வளவு நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது, இருந்தும் ஏன் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது? அதுக்கு என்ன காரணம்? நீங்க சொன்னீங்க யோசேப்புக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல, எங்களுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எல்லாமே இருக்குதான், பட் எங்களுக்கு மனசு இல்ல. மனசு இல்ல. மனசு இல்ல. ஓகே, நல்லவனா வாழ விருப்பம் இல்ல. நல்லவனா வாழ விருப்பம் இல்ல. விருப்பம் இல்ல. அப்ப ரட்சிக்கப்பட்டும் ஞானசனம் பெற்றும் டங்ஸ் பேசுற ஒரு ஆவிக்குரியவனா இருந்தாலும் நல்ல வாழ அந்த மனசு இல்ல. அதான் பாயிண்ட். என்ன? ஓகே, சொல்லுமா. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எங்களுக்கு இப்போதைக்கு என்ன இருக்கோ அது போதும், இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் வேண்டாம். That is one attitude. And apart from that, what we feel is we are not seeking God. ஒரு wholehearted we are not seeking him. So that is why we are somehow losing out. That is the reason. Okay, அது இவர் சொன்ன மாதிரி தான், மனசு மேட்டர். கர்த்தரை குறித்த சரியான அறிவு இல்ல, knowledge of God is lacking. அது சொல்ல முடியாதுல்ல. இப்ப நான் தான் சொன்னால இவ்வளோ வசதிகள் இருக்குதுன்னு, எவ்வளவு வசதிகள் இருந்தா ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப அந்த பாயிண்ட் அடிபட்டு போயிடுச்சு. என்ன? இப்போ imagine there's so much of food in the house, but நீங்க சாப்பிட்டா தானே உங்களுக்கு strength வரும். சோ இருக்குது, ஆனா சாப்பிட மாட்டோமா? அந்த மாதிரி ஒரு நீங்க சுத்தி சுத்தி அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்துகிட்டே இருக்கீங்க. அப்ப சொன்ன பாயிண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஆக்சுவலி தட்ஸ் வெரி குட். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா டிரான்ஸ்மிட்டர் நல்லா இருக்கு, ஆனா ரிசீவர் ரிப்பேர் ஆயிருக்கு. ஆனா பிசியோதெரபிஸ்டா இருந்தாலும் இன்ஜினியரிங் டச் பண்றீங்க. வேற கமான், இப்ப கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கீங்க. அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு சரியா கீழ்ப்படுகிறது இல்ல, அந்த கீழ்ப்படிதல் வரமாட்டேங்குது. அதனாலதான் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறோம். ஓகே, we are not listening to him. we are not listening. Okay. We are not paying attention. வேற நம்ம உலகத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோமே தவிர இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஏன்னா உலக பிரகாரமா ஒரு சோர்ஸ், அவனோட மைண்ட் எல்லாம் முக்காவாசி எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்த வேலைக்கு எப்படி போகலாம், அதுலயே தான் போதே தவிர ஒரு மீட்டிங்கிறது ஒரு நாள் நடக்குது, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வர்றான், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் சரண்டர் பண்றானே தவிர அடுத்த உலகத்துக்குள்ள போயிட்டு அவன் அடுத்த நாள் அவனோட பாட பாக்குறானே தவிர ஸ்பிரிச்சுவலை பத்தி அவன் அடுத்து கேர் பண்றது இல்ல. சரி, இப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் சர்ச்சில் நடத்த யூத் மீட்டிங் வராங்களா இல்லையா? வராங்கல்ல. வந்தும் ஏன் அடுத்த ஸ்டெப் உங்களால போக முடியல? அப்போ அங்க என்ன ஒரு பாண்டேஜ் இருக்குது? ஐயா, அவங்களுக்கு அந்த தேவன் வழிநடத்திட்டு போற அந்த வழியில இருக்கிற துன்பங்களை சகிச்சுக்க முடியல. So they want an easy life. அப்படி சொல்றீங்களா? Some of them lack interest. இன்ட்ரெஸ்ட் இல்ல. Basic interest is lacking. ஓகே, இப்போ நான் ஒரு கேஸ் ஸ்டடி உங்க முன்னால வைக்கிறேன். நீங்க அதை ஆப்ஜெக்டிவா பார்க்கணும். ஆப்ஜெக்டிவா பார்த்து இதுல என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இதே மாதிரி இப்ப திருமங்களை நான் களிம்பம் கூட்டிட்டு போறேன். ஏன்னா ஐ ஆல்வேஸ் லைக் டு யூஸ் தட் as a கேஸ் ஸ்டடி. ஏன்னா அதை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக எடுத்துக்கிட்டு ஏன்னா அது என்னுடைய பணித்தளம். கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய நேபாளி மனவாட்டியை என்னுடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்து சொல்லி தான் அங்க போய் நான் தமிழ்நாட்டு பக்கமே நான் வரல. இந்த தொலைக்காட்சி ஓலியம் நான் ஆரம்பிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கமே நான் வரல. ஐ ஸ்டேட் த அங்கேயே என்னுடைய பேஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணி போயிட்டேன். ஓகே, சோ இப்ப இந்த சபையில இந்த வாலிபர்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்களே, ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா அந்த பாஸோட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஐ மெட் வித் த யூத்ஸ், இந்த 50 பேரையும் அழைச்சேன். கம் அண்ட் சிட் டவுன், டெல் மீ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் எல்லாரும் நீங்க ஆல்ட் கால் வந்துகிட்டே இருக்கிறீங்களே, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். ஸோ நீங்க சொன்ன பல கருத்துக்களை தான் அவர்களும் சொன்னாங்க. அது எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. somehow I felt they were not hitting the mark. இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன்ல புல்ஸ் ஐயை ஹிட் பண்ணலன்னு, இவங்க மேலோட்டமான காரணங்களை சொல்றாங்களே ஒழிய ஒரு உண்மையான உள்ளான ஒரு காரணம் இது இல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஐ வாஸ் டிராயிங் them. கமான் பேசுங்க டிரா பண்ணிட்டே இருந்தேன். ஃபைனலி we hit it. என்ன ரீசன் என்றால் they were controlled. The youths were controlled.
அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்லுங்கன்னா the youth blood boils stronger, இளவாத ரத்தம் துடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி துடிக்கிற ஒரு பிளட்டை ஒரு ஐஸ் வச்சு கூல் பண்ணா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு இருக்க அந்த எனர்ஜி, அந்த வேகம், அது எல்லாமே ஒரு கட்டப்பட்ட மாதிரி அவங்க ஸ்டஃபல்டு, மூச்சு விட முடியாம இப்படி மூச்செல்லாம் அடக்கிக்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்காங்க. தே ஆர் நாட் ஏபிள் டு ஃப்ளோ வித் த மெயின் ஸ்ட்ரீம். இதனால நாங்க எங்க மைண்ட் அப்படி சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. நாங்க இதுல ஈடுபட எங்களுக்கு மனசு வரல, நாங்க எங்களால ஒன்று போக முடியல. we are just going backwards. இதனால என்னாச்சுன்னா நாங்க வந்து எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வத்தை சபையில காட்ட முடியல. we are going back. வேற எங்க எங்களால காட்ட முடியுது? இப்ப அடுத்தா நீங்க எல்லாரும் சொன்ன காரணங்கள், peer pressure, the pull of the world, மனசு இல்ல, அது இல்ல, எல்லாமே அவங்கள புல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகே, சோ ஐ ப்ரொபோஸ்ட். நான் என்ன ப்ரொபோஸ் பண்ணேன்னா, இது ஒரு கேஸ் ஸ்டடி, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி அந்த சர்ச்சில் வந்து அங்க இருந்த வாலிபர்கள் எக்ஸலன்ட் வொர்ஷிப் லீடர்ஸ் அங்க இருக்கிறாங்க, எக்ஸலன்ட் கிட்டாரிஸ்ட், எக்ஸலன்ட் மியூசிஷியன் எல்லாமே இருக்கிறாங்க. பட் யூத் சர்வீஸ் வந்தா அந்த பாஸ்டர் தான் எல்லாம் நடத்துவார். இந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படி உட்காந்துக்குங்க. பாஸ்டரே 2 எடுத்து பாமால பாடுவார், கண்டானே தூதி போமே இப்படின்னு பாட்டு பாடிட்டே இருப்பாரு. நான் யாரையும் குறை சொல்லல, ஐ எம் டெல்லிங் யூ வாட் ஹேப்பன் தேர். இதுங்கெல்லாம் அப்படி உட்காந்துக்குங்க, சட்ட கோழி மாதிரி இப்படி பாக்குங்க, எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்களா. அந்த பாஸ்டரையாக்கு வயசு 55-60. ஓகே, ஹீஸ் ட்ரைங் ஹிஸ் பெஸ்ட். ஒரு யூத் மீட்டிங் நடத்தணுமே அவர் நடத்துறாரு. அது முடிஞ்ச பிறகு ஒரு பிரசங்கமும் சர்ச்சில் எப்படி பிரசங்கம் பண்ணுவாரோ அதே மாதிரி பிரசங்கம் பண்றாங்க. தப்பு கிடையாது. ஆனா இட் வாஸ் நாட் கனெக்டிங். அத எங்களால கனெக்ட் பண்ணல. இதெல்லாம் நடந்துச்சா? இதெல்லாம் நான் உட்கார்ந்து பார்த்தேன். சோ ஐ ஹேட் அ டாக் வித் தி பாஸ்டர். சொன்ன, பாஸ்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன், நம்ம சபையில இப்படிலாம் இருக்குது, why don't you allow the youths to do it all by themselves? Or no Sadhuji, no, how can we do that? Oh, you don't know what will happen. இப்படின்னு ரொம்ப நெகட்டிவா சொன்னார். நான் சொன்னேன், என் மேல நம்பிக்கை வச்சு தயவு செய்து ஒரே ஒரு சர்வீஸ், let them do it. சோ எனக்காக அவர் சம்மதிச்சாரு. சோ அந்த யூத்தை நான் அழைச்சேன். ஓகே, நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஓகே இன்னைக்கு நடக்க போற சர்வீஸ் இட்ஸ் ஆல் yours. மனசுல ஒரு இதெல்லாம் இருக்கும்ல, சில விருப்பங்கள், நடத்துங்க. நீங்களே ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுங்க, நீங்களே காணிக்கை எடுங்க, நீங்களே வொர்ஷிப் நடத்துங்க, என்டையர் சர்வீஸ் நீங்களே நடத்துங்க. You know what they did? ரொம்ப சீரியஸா 50 பேரை உட்கார்ந்து ஒரு சர்வீஸ பிளான் பண்ணாங்க. when they were trusted with an job, ரொம்ப சீரியஸா அவ்வளவு பேரை உட்கார்ந்து பிளான் பண்ணி ஒரு என்டையர் சர்வீஸ வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க. the pastor was amazed. அங்க ஆர்டர் இருந்தது, தேவ பயம் இருந்தது, வாஞ்ச இருந்தது, எல்லாமே இருந்தது. so they were set free. இத பார்த்துட்டு அந்த பாஸ்டர் உட்கார்ந்து இருந்தார் சர்வீஸ்ல. அவர் பார்த்து என்னமா பண்ணாரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இவங்களே சர்வீஸ் நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இது வரைக்கும் அந்த பாஸ்டருக்குள்ள ஒரு அறியாமை இருந்தது, இவங்களை நம்ப முடியுமா நம்ப முடியாதா, இவங்களால செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு. ஆனா நம்பி கொடுத்து பார்த்தாரு. they did a great job. அடுத்த இந்த சண்டே சர்வீஸ்ல இவர்களே எல்லாமே நடத்துனாங்க. பிரசங்கம் மாத்திரம் நான் பண்ணேன். அதை தவிர மீதி எல்லா சர்வீஸும் துவக்கத்துல இருந்து கடைசி என் ஆத்மாவே சொல்ற வரைக்கும் இளைஞர்களே சொல்லி முடிச்சாங்க. சபையாரை பார்த்து கை தட்டினாங்க. அன்றைக்கு வந்த ஒரு விடுதலை ரொம்ப வருஷம் இருந்தது. இந்த பேட்டர்ன் நான் பார்த்த பிறகு 1997 அங்க வந்து ஒரு யூத் மீட்டிங், யூத் கேம்ப் மீட்டிங் நடத்த ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாப்புல. அதான் முதல் முறை 97ல நடத்தணும். ஏன்னா அங்க ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக அது இளைஞர்களை தான் முதல் சந்திக்க போகிறது அப்படி ஆண்டவர் பேசினார். சோ ஐ வாண்ட் யூ டு கண்டக்ட் a youth camp meeting. 5 நாள் மீட்டிங் நடத்தணும். இமயமலை பகுதி முழுக்க இருக்க என்னுடைய பிள்ளைகளை நான் அந்த மீட்டிங் கூட்டிட்டு வருவேன். அந்த மீட்டிங் வருகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவார்கள். எல்லாரையும்
உனக்குள்ள நான் என்ன ஒரு வைராக்கியமான ஒரு ஆவி வச்சிருக்கேன், அதுல ஒரு பங்கெடுத்து அவங்க எல்லார் மேல நான் வைப்பேன். and they'll go out of this